வித்யா முருகேசன் அப்படின்னு ஒருத்தவங்க கேள்வி கேட்டிருக்காங்க. சார், கிழக்கு பார்த்த வீட்டிற்கு செப்டிக் டேங்க் எங்கே வைப்பது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ முதல்ல செப்டிக் டேங்க் அப்படின்னு வந்துட்டு இதுக்கு நிறைய நம்ம பதில் சொல்லிட்டு இருந்தாலும் திரும்ப இந்த கேள்வி வந்து கொண்டே இருக்கிறது. இதுதான் பரவாயில்ல சொல்கிறாங்க. கிழக்கு பார்த்த வீடாக இருந்தாலும் சரி, மேற்கு பார்த்த வீடாக இருந்தாலும் சரி, வடக்கு பார்த்த வீடாக இருந்தாலும் சரி, தெற்கு பார்த்த வீடாக இருந்தாலும் சரி, ரெண்டே இடத்துல தான் செப்டிக் டேங்க் வரணுங்க. முதல் இடம் வந்து வடமேற்கு மூலை என்று சொல்லுகின்ற வாயு மூலை என்ற இடத்துல வரணும். ஸோ நார்த் வெஸ்ட் சைடு ஆஃப் இதில் வரணும். அது இல்லை அப்படின்னா கிழக்கின் நடுமத்தியில் வரணும். கிழக்கின் தென்கிழக்கில் வரக்கூடாது. அப்போது அடிக்கடி நம்ம திரும்ப சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கிழக்கிலும் வடக்கிலும் அதிக கால் இடங்கள் விட்டு வீடு கட்ட வேண்டாம், மேற்கிலும் தெற்கிலும் குறைவான கால் இடங்கள் விட்டு வீடு கட்ட வேண்டும்னு சொல்கிறோம். அப்போ இதோட அர்த்தம் என்ன அப்படின்னா, கிழக்கிலும் வடக்கிலும் அதிக கால் இடங்கள் வச்சிங்கன்னா டெஃபினட்டாக இங்கே உங்களால் செப்டிக் டேங்க் போட முடியும். அந்த ஒரு கருத்தை ஞாபகம் வைத்துக்கொண்டு அது மாதிரி நீங்கள் செய்யணுங்க. அதனால் வித்யா முருகேசன் மேடம், வடமேற்கு பகுதி என்று சொல்லுகிற நார்த் வெஸ்ட்டில் நீங்கள் போட்டுக்கலாம். அப்படி இல்லை, இடம் இல்லை அப்படின்ற பட்சத்தில் வேறு ஆப்ஷனே இல்லாத போது கிழக்கின் நடுமதியில் போட்டுக்கலாங்க. அடுத்ததாக ஒரு கேள்வி சுதா ரமேஷ் அப்படின்னு ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க. சார், வீட்டின் உள்ளே 4 டோர் இருக்குது. போர்ட்டிகோ, கேட்டு 1, காம்பவுண்ட் கேட் 1, டோட்டல் 6. வாஸ்து பற்றி இது சரியா இல்லையா ப்ளீஸ் ரிப்ளை. கேட்டை வந்து நீங்கள் டோராக கணக்கு செய்யாதீங்க. எப்பவுமே டோர் என்ற கதவு அப்படின்னும் போது உங்கள் வீட்டில் 4 கதவு இருக்கிறது. போர்ட்டிகோவுக்கு அதெல்லாம் கேட் இருக்கிறதுனால சரின்னா சரிதான். இரட்டைப்படையில் இருந்தால் போதும். அது மாதிரி அமைச்சு கொள்ளுங்கள், உங்களுக்கு நன்மையே அதுக்கு. கேள்வி சார், பாத்ரூம் தரைத்தரமாக இருக்கலாமா இல்லை பள்ளமாக இருக்கட்டும் கேட்குறாங்க. எப்படி சார் அமைக்கலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மாடி வீட்லேயும் சொல்லுங்கள். அதாவது டாய்லெட்டுக்கு வந்து இந்த தரையை அமைக்கிற பொழுது அதை பள்ளமாக அமைக்கலாமா அப்படின்ற ஒரு கேள்வி இவங்க கேட்குறாங்க. அதாவது என்னென்னா, அது ஏன் பள்ளமாக அமைக்கிறாங்கன்றதை புரிஞ்சுக்க. சயின்ஸ் தரத்தை விட கொஞ்சம் கீழே வைக்கும் போது நீங்கள் குளிக்கிற தண்ணி வந்து ஈஸியாக போகிறதுக்கு வாட்டமாக தான் வைப்பாங்க. உங்கள் தரைத்தளமோ உங்கள் வீட்டின் தளமோ டாய்லெட் தளமோ இருந்ததுன்னா அந்த கதவின் வழியாக நீர் வெளியேறிடும் அப்படிங்கிறதான் அதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு சயின்ஸுங்க. ஆனால் இது அமைக்கிற போது அந்த இன்ஜினியர் என்ன சொல்கிறாரோ அதை கேட்டுங்க. ஆனால் ஒரே ஒன்று என்னென்னா, நீங்கள் குளிக்கிற நீர் வெளியேறும் திசை, அதாவது இடம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாத்ரூமோட வடகிழக்கு பகுதியாக இருக்கிற மாதிரி அமைப்பில் நீங்கள் அமைச்சுக்கோங்க. இன்னும் டவுன் பண்ணிக்கிட்டிங்கன்னா போதுங்க. மற்றபடி உங்கள் இன்ஜினியர் என்ன சொல்கிறாரோ அது எது உங்களுக்கு நல்ல நன்மையை எடுக்குமோ அது மாதிரி அமைத்து கொள்ளுங்கள். அது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். வந்து வீடு கட்டியாச்சு, ஆனால் அவர்கள் பார்த்திங்கன்னா அந்த வீட்டிலே தங்குவதில்லை, ஆண் வாரிசுகள் இல்லாத வீடு, இப்படிலாம் நிறைய ரிசர்ச் பண்ணும்போதுங்க ஒரு விஷயம் தெளிவாக புரியுதுங்க. எந்த ஒரு வீட்டிலும் அவர்கள் வீடு தென்கிழக்கு பகுதி உயரமாகவும் வடகிழக்கு தாழ்வாகவும், இது வந்து கரெக்ட். அதே நேரத்தில் தென்மேற்கும் தாழ்வாக இருந்தால் அந்த வீட்டில் இருப்பவர்கள் வெளிநாட்டில் வசிக்கக்கூடிய அமைப்பினரோ இல்லை வீடு கட்டிட்டா கூட நம்ம சொந்த வீட்டில் நாம்ளே குடியேறி வசிக்க முடியாத நிலையோ, நாம் எப்பயுமே வேறு வாடகை வீட்டில் இருக்கிற ஒரு நிலையோ, சில பேருக்கு வம்சம் இல்லாமல் போவதோ ஏற்படுது. அதனால் எப்போ நீங்கள் வீடு கட்டுகிற பொழுது தென்கிழக்கை விட தென்மேற்கு உயர்ந்து இருப்பது போல வீடு கட்டணும், வடகிழக்கு தாழ்ந்து இருப்பது போல தான் வீடு கட்டணுங்கிறதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஸோ நிறைய கேள்விகள் வந்து கொண்டு இருக்கு. நான் விரைவில் ஒவ்வொரு கேள்விக்கும் பதிலளிக்கிறேன். இந்த நிகழ்ச்சி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பரோட ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க. அதன் மூலமாக எங்களை அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். மீண்டும் மற்றொரு சந்தர்ப்பத்தில் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.